ஸோ சத்து மாவு அரைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் வாங்கினேன்னா ராகி, கம்பு, வேர்க்கடலை, ஜவ்வரிசி, கருப்பு உளுந்து, சம்பா கோதுமை, ஒற்றைக்கடலை, வெள்ளை முக்கடலை, கருப்பு முக்கடலை, பச்சை பயிறு, மஞ்சச்சோளம், வெள்ளைச்சோளம் அண்ட் வந்து கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு அரிசி அண்டு நிறைய விஷயம் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஆல்மண்ட், பிஸ்தா, கேஷ்யூநட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். பவுடராக தானே அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன தான் பவுடராக அரைச்சாலும் அதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து அவ்வளோ அழுக்கு வெளியே வரும். அது பார்த்திங்கனாலே நமக்கு கொமட்டும். நல்ல பெரிய கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே போய் வாங்கினாலும் வாஷ் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதனால் வாஷ் பண்ணி 2-3 நாள் நல்லா காய வச்சு, அதாவது வறுத்துட்டு நீங்கள் காய வச்சிங்கன்னா ஈஸியாக பவுடர் ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வாஷ் பண்ணி அரைங்க.